வணக்கம். இப்ப கடந்த சில நாட்களா ஒடிசா மாநிலத்தோட முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தமிழர். இந்த ஒரு தமிழரை இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பலரும் பார்த்தோம்னா, அவர் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள வைக்கிறாங்க. ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல வைக்கிறாங்க. இந்த தமிழர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா, வி.கே. பாண்டியன். இப்ப ரீசென்ட்டா பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசால பிரச்சாரம் பண்ணும்போது, வி.கே. பாண்டியன் அவர்கள தாக்கி பேசுறாரு. அமித்ஷா அவர்கள் அவர தாக்கி பேசுறாரு. ஜே.பி. நட்டா அவர்கள் அவர் மேல விமர்சனங்கள் வைக்கிறாரு. யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் யூனியன் மினிஸ்டர் அவர் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அசாமோட சிஎம் ஹெமந்தா பிஸ்வா சர்மா அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பிஜேபியில இருக்க முக்கியமான தலைவர்கள்லாம் அவரை குறி வச்சு தாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பார்ட்டியோட ராகுல் காந்தி அவர்கள் கூட அவரை விமர்சிச்சு பேசியிருக்காரு. ஏன் இந்த ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தமிழரை ஒடிசால இவங்க எல்லாருமே தாக்கி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவரை பொறுத்தளவுல வி.கே. பாண்டியன் அவர்களை பொறுத்தளவுல இவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒடிசா முதல்வரோட பர்சனல் செக்ரட்டரி ஆகிறாரு. 2011ஆம் ஆண்டு ஒடிசா முதல்வரோட பர்சனல் செக்ரட்டரி ஆகிறாரு. அதுக்கப்புறம் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வி.கே. பாண்டியன் அவர்கள் ரொம்ப பிடிச்சு போயிருது. அவரோட ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அவரோட கமிட்மெண்ட் ரொம்ப பிடிச்சு போயிருது. அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா ஸ்லோவா வி.கே. பாண்டியன் அவர்கள் ஒடிசால ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மனிதரா மாறுறாரு. அவரோட இன்ஃபுளுன்ஸ் பார்த்தோன்னா அதிகமாக ஆரம்பிக்குது. குறிப்பா இப்ப நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்கணும்னா வி.கே. பாண்டியன் வழியா தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. கவர்மெண்ட்ல ஒரு வேலை நடக்கணும்னா வி.கே. பாண்டியன் வழியா போனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்ற மாதிரி சூழல் ஒண்ணு கிரியேட் ஆகுது. வி.கே. பாண்டியன் அவர்கள் ஒடிசால ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான மனிதரா மாறுறாரு. ஒடிசா கவர்மெண்ட்லயும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதரா மாறுறாரு. இப்ப வி.கே. பாண்டியன் அவர்கள் பவர்ஃபுல் ஆகிறாருன்னா நேச்சுரலா அவர் பக்கம் எல்லாரோட பார்வையும் திரும்பும். அவர் மேல நிறைய விமர்சனங்களும் வர ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்ல எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அவர் மேல என்ன விமர்சனம் வைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவர் ஒரு அரசு அதிகாரி, அவரு கையில இவ்வளவு பவர்ஸ் குவியக்கூடாது, ஒரு அரசு அதிகாரி கையில இவ்வளவு அதிகமான பவர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டை ரன் பண்றது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க கையில தான் பவர்ஸ் இருக்கணும். மக்களால எலெக்ட் பண்ணப்படாத ஒரு அரசு அதிகாரி கையில இவ்வளவு பவர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ராகுல் காந்தி அவர்கள் கூட வி.கே. பாண்டியன் அவர்கள் மேல இந்த விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது ஒரு நியாயமான விமர்சனம் தான். வி.கே. பாண்டியன் அவர்கள் மேல கண்டிப்பா விமர்சனங்கள் வைக்கலாம். அவர் மேல தப்பு இருக்குன்னா டெஃபினட்டா அவர் மேல விமர்சனங்கள் வைக்கலாம். ஒரு ஜனநாயகத்துல எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, வி.கே. பாண்டியன் அவர்களை எலெக்ஷன் டைம்ல பாஜக குறி வச்சு அட்டாக் பண்றாங்க. அதுவும் குறிப்பா வி.கே. பாண்டியன் அவர்களோட தமிழ் அடையாளம் இருக்கு இல்லையா, அந்த அடையாளத்தை மையமா வச்சு வி.கே. பாண்டியன் அவர்கள் அரசியல் ரீதியா தாக்கப்படுறாரு. இது ஆபத்தான ஒரு விஷயம். ஒடிசா மக்கள் கிட்ட இவர் ஒரு தமிழர், இவர் நாளைக்கு ஆட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நவீன் பட்நாயக் அவர்களுக்கு அப்புறம் வி.கே. பாண்டியன் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேடி கட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒடிசா மக்களை ஒரு தமிழர் ஆள்றதா அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் இப்ப ஒடிசால போய்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதை நம்ம இப்ப பார்ப்போம். முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசால பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறை சாவி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற விஷயத்த பேசுறாரு. இப்ப அது ஒரு சீரியஸான இஷ்யூன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணுங்க. ஒடிசா அரசை நீங்க விமர்சிச்சு பேசுங்க. அதுல எல்லாம் எந்த தவறும் கிடையாது. பட் இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, தமிழ்நாட்டுல அந்த சாவி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. மறைமுகமா நீங்க வி.கே. பாண்டியன் அவர்களை தாக்கி பேசுறீங்க. அவரோட அடையாளம், அவரு தமிழர்ன்றது ஒரு அடையாளம். இந்த உங்களோட அரசியல் தேவைக்கு அவரோட அடையாளத்தை உள்ள கொண்டு வரீங்க. அப்புறம் மக்கள் மத்தியில அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறீங்க. இவரு தமிழர், சாவி அங்க தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை நீங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க. இது ஒரு ஆபத்தான விஷயம். அதுக்கப்புறம் ஸ்மிருதி இரானி அவர்கள் பேசுறாங்க. அவங்களும் தமிழர்களை தாக்கி பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒடிசாவோட வளங்களை தமிழ்நாட்டை சேர்ந்த கான்ட்ராக்டர்ஸ் அவங்க கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாங்க. இங்கேயும் நீங்க ஒடிசாவோட வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த இஷ்யூவை பேசுங்க. அதை எப்படி ஸ்டாப் பண்ண போறோம்னு பேசுங்க.
அதை விட்டுக்கிட்டு இவரை டார்கெட் பண்றதுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு ஆங்கிளை உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் இதுக்குள்ள இழுக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இந்த விஷயமும் பார்த்தோம்னா நடக்குது. அதுக்கப்புறம் முக்கியமா அமித்ஷா அவர்கள் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு தொனியில அவர் பேசுறாரு. எக்ஸாக்டா அவர் என்ன சொல்றாருன்னா, திஸ் அசம்பிளி எலெக்ஷன் இஸ் an election of Odisha's pride. கேன் அ தமிழ் ரூல் ஒடிசா, கேன் அ தமிழ் பாபு ரன் ஒடிசா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரு ஒடிசா பிரைட் பத்தி பேசுறாரு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா அவர் பேசலாம். அதுக்கப்புறம் அவரு கேன் அ தமிழ் ரூல் ஒடிசான்னு கேட்கிறாரு, கேன் அ தமிழ் பாபு ரன் ஒடிசான்னு கேட்கிறாரு. ஸோ இது இந்த கேள்வி எனக்கு புரியல. ஏன் ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளக்கூடாதா? இந்திய சட்டத்தில் அதுக்கான இடம் இல்லையா? அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா? டெஃபினட்டா ஒரு தமிழர் ஒடிசா மக்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, ஒடிசா மக்கள் அவருக்கு வாக்களித்தாங்கன்னா அவர் கண்டிப்பா ஒடிசா மக்களை வந்து டெஃபினட்டா ஆளலாம். தமிழ்நாட்டையே தமிழர் அல்லாதவர்கள் ஆண்டிருக்காங்க, இத தமிழ் மக்கள் ஏத்திருக்காங்க. ஸோ தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த மாநிலத்தை சேர்ந்தவரா அந்த மாநிலத்தை சேர்ந்தவரானலாம் பார்க்கல. அவர் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுவாரான்னு மட்டும் அவங்க பாக்குறாங்க. ஸோ நல்லது பண்ணுவாங்கன்னா மக்கள் வாக்களிக்கிறாங்க, வாக்களிச்சப்புறம் அவங்க ஆட்சியாளர்கள் ஆகிறாங்க. ஸோ அந்த வகையில ஒடிசாலையும் வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு மக்கள் மத்தியில நல்லா செல்வாக்கு இருக்குன்னா அவரும் டெஃபினட்டா சிஎம் ஆகலாம். அதுல என்ன குழப்பம் இருக்கு? ஸோ அமித்ஷாவுக்கு அதுல என்ன பெரிய வருத்தம்னு நமக்கு புரியல. பட் இருந்தாலும் அதை ஒரு இஷ்யூவா ரேஸ் பண்றாரு. இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, வி.கே. பாண்டியன் அவர்கள் வெறும் ஒரு அதிகாரியா மட்டும் நம்ம அவரை பாத்திர முடியாது. மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. ஸோ மக்களால பெரிய அளவுல நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராகவும் அவரு இருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா பிரிண்ட்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்ன பேசுறாருன்னா, வி.கே. பாண்டியன் பத்தி நாங்க மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது மக்களுக்கு பார்த்தோம்னா அவர் மேல பெரிய மரியாதை இருக்கு. நான் நோண்டி நோண்டி நிறைய கேள்விகள் கேட்கும் போது அவங்க என்கிட்ட கோவப்படுறாங்க. அவர் சிஎம் ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நவீன் பட்நாயக் அவர்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அவர் சிஎம் ஆக்கிட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்கிட்ட கோவப்படுறாங்க. அப்கோர்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் அவங்க என்கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ அந்த வகையில வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு ஒடிசால அந்த மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குன்னா அவர் டெஃபினட்டா சிஎம் ஆகலாம். அப்படி அவரை நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேர்மையா அவரோட நேருக்கு நேர் சண்டை போட்டு அரசியல் ரீதியா அவரை வீழ்த்தணும். இந்த மாதிரி அவரோட தமிழ் அடையாளத்தை வெளியில கொண்டு வந்து ஒடிசா மக்கள்கிட்ட இவர் ஒரு தமிழர் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் கிட்ட இருந்து அவர் அந்நியப்படுத்தக்கூடிய முயற்சிகளை நீங்க ஈடுபடுறது அது நியாயமான ஒரு வழிமுறை கிடையாது. அது ஒரு நியாயமான ஒரு அரசியலும் கிடையாது. ஸோ அதை பண்றது பெரிய தவறுன்னு நான் பாக்குறேன். அடுத்ததா நம்ம பிஜேபியோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். இப்ப பாஜகவை பொறுத்தளவுல ஏன் அவங்க நவீன் பட்நாயக் அவர்களை தாக்காம வி.கே. பாண்டியன் அவர்களை தாக்குறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நவீன் பட்நாயக் தானே சிஎம், ஸோ அவரே டைரக்டா அட்டாக் பண்ணலாமே, அவரோட ஆட்சி சரியில்லைன்னே பேசலாமே. பட் அதை விட்டு குறிப்பிட்டு ஏன் போக்கஸ்டா அவங்க வி.கே. பாண்டியனை தாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இப்ப இவ்வளவு தூரம் இறங்கி பிலோ த பெல்ட் அவங்க வி.கே. பாண்டியன் அவர்களை தாக்குறாங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு அவங்க கீழே போறாங்கன்னா ஸோ டெஸ்பரேட்டா அங்க ஒடிசால நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியிலையும் அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நவீன் பட்நாயக் அவர்கள் ஒடிசால ரொம்ப பாப்புலரான ஒரு லீடர். ஸோ ஏறக்குறைய ஒரு 25 இயர்ஸா அவர் அங்க சிஎம்மா இருக்காரு. இப்ப கடைசியா நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ஸ்வீப் பண்ணிட்டார். ஸோ மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், வயதான ஒரு மனிதர், மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவர். ஸோ இப்ப பிஜேபிக்காரங்க இந்த மாதிரியான தாக்குதலை நவீன் பட்நாயக் மேல வச்சாங்கன்னா மக்களோட கோபம் பிஜேபி பக்கம் திரும்பிடும். மக்கள் அதுக்கப்புறம் பாஜகவை மன்னிக்க மாட்டாங்க, பாஜகவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்ப ஸ்ட்ரைட்டா அவங்க நவீன் பட்நாயக்கை தாக்க முடியாது. ஸோ இப்ப பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விஷயங்கள் பண்றாங்க. ஒண்ணு, நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வயசாயிருச்சு, அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு, இப்ப உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கேம்பெயின் பண்றாங்க. குறிப்பா அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. நவீன் பட்நாயக் அவர்களோட ஹெல்த் சரியில்லைன்னா அவரு பேசுறாரு. சோ அதை சொல்லிட்டு பாஜக காரங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நவீன் பட்நாயக் அவர்களோட உடல்நிலை சரியில்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வி.கே. பாண்டியன் அங்க பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்காரு, நவீன் பட்நாயக் அவரோட கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காரு, கவர்மெண்ட் அவரு கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. சோ அவங்க என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னா, டைரக்டா நவீன் பட்நாயக்கை தாக்கல, நவீன் பட்நாயக் மோசம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பெருசா பிரச்சாரம் பண்ணல. நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வயசாயிருச்சு, அவரால் எதுவும் பண்ண முடியல, இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது வி.கே. பாண்டியன் அதை அவரோட லாபத்துக்கு அதை பயன்படுத்திக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை அவங்க அங்க பில்ட் பண்றாங்க.
இந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, பாஜக கையில் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, குறிப்பா அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்த பண்றாரு. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தரோட உடல்நிலை இருக்கு இல்லையா, ஒருத்தரோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அவரோட பர்சனலான ஒரு விஷயம், ரொம்ப வெரி பர்சனலான ஒரு விஷயம். இப்ப எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நான் இல்ல எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா அதை விட்டுறணும். இது நவீன் பட்நாயக் அவர்களும் அதான் சொல்றாரு. எனக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கேன்ற மாதிரி அவரு சொல்றாரு. பட் இருந்தாலும் அதை ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினா அதை மாத்துறாங்க. நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக காரங்க அரசியல் பிரச்சாரமா அதை எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தரோட பர்சனலான ஒரு விஷயத்த இப்படி பப்ளிக்கா எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதையும் பாஜக காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இனி அடுத்த கேள்வி என்னன்னா, பாஜகவை பொறுத்தளவுல ஏன் ஒடிசாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கையில இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி பிஜேடி அங்க வீழ்த்திடணும், நவீன் பட்நாயக் அங்க வீழ்த்திடணும் அப்படின்ற ஒரு வெறியில ஏன் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கான பதில் என்னன்னா, பாஜகவை பொறுத்தளவுல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நவீன் பட்நாயக் அவர்களை மீறி நம்ம மேல ஏறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஏன்னா 2014ல பாஜக ஒடிசால ஒரே ஒரு சீட் வின் பண்றாங்க. 2019ல 8 சீட்ஸ் வின் பண்றாங்க. சோ 2014 to 19 பார்த்தோம்னா 1ல இருந்து 8க்கு அவங்க ஜம்ப் பண்ணிருக்காங்க. பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த வகையில அவங்க இப்ப எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு ஜம்ப் நம்ம மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நவீன் பட்நாயக் அவர்களோட பிஜேடி கட்சியை ஓவர்டேக் பண்ணி நம்ம போயிடலாம், ஒடிசால இருக்கக்கூடிய பிகஸ்ட் பார்ட்டியா இந்த லோக்சபால நம்ம மாறிடலாம் அப்படின்ற மாதிரி பிஜேபி நம்பிட்டு இருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய சூழல் பார்க்கும்போது நமக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியல. பட் மேபி அங்க பார்க்கும்போது பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ, ஒரு பெரிய ஒரு பிகஸ்ட் பார்ட்டியா அங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. சோ பாஜக இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டா அவங்க கைப்பற்றுறாங்க இல்லையா, அதே மாதிரி ஒடிசாவையும் இப்ப நம்ம கைப்பற்றுவதற்கான ஒரு கரெக்டான ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நவீன் பட்நாயக் அவர்களுக்கும் வயசாயிருச்சு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ அடுத்து யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அங்க ஒரு லீடர்ஷிப் வேக்குவம் இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ல நம்ம ஒடிசாவை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அரசியல் ரீதியா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சோ அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களையும் பாஜக காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாஜகவை பொறுத்தளவுல நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. டெஃபினட்டா எல்லா கட்சியுமே நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும்னு தான் நினைச்சு அவங்க வேலை பார்ப்பாங்க. பட் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஏதோ சில வாக்குகளை பெறணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கீழே இறங்கி போய் வேலை பார்க்கறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அநாகரிகமா தெரியுது. குறிப்பா இப்ப நவீன் பட்நாயக் அவர்களோட உடல்நிலையை பத்தி பேசுற விஷயமா இருக்கலாம், அப்புறம் தமிழர்களுக்கும் ஒரிசா மக்களுக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா இப்ப அங்க தமிழர்கள் ஏதோ அங்க ஒரிசால இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் திருடுறாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒடிசால இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் கிரியேட் ஆகும். ஏற்கனவே நம்ம மதத்தை கையில் எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அங்க அந்த மத ரீதியா நம்ம ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கோம். இப்ப அடுத்தது இந்த மாதிரியான ஒரு பிளவையும் நம்ம ஏற்படுத்தணுமா, ஒடிசா மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே இன்னொரு பிளவை ஏற்படுத்தணுமா, அதுவும் வெறும் வாக்குகளுக்காக, சில வாக்குகளுக்காக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ இது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட பார்வை. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வீடியோவை பார்க்காமலே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பா போன வீடியோல பிரசாந்த் கிஷோரோட கணிப்பை பத்தி நம்ம போட்டிருந்தோம். அதுல பிஜேபி ஜெயிப்பாங்கன்னு தான் நம்ம பேசியிருந்தோம். பிரசாந்த் கிஷோரோட கணிப்பு கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவையே பார்க்காம நம்மளை திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வேண்டாம். வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.